பழக்குது? இந்த வயசுல பொண்ணு கூட லாட்ஜ் இருக்கு. ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட்ல பாண்டியன் ஃபுல்லா வானதியோட நினைப்பிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப கஸ்டமர் ஒருத்தர் வந்து செகண்ட்ஸ்ல வாங்கின பைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாரு பாண்டியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் கேட்கற மாதிரியே பாண்டியன் நின்னாலும் நினப்பு முழுக்க வானதி மேலே இருக்கு. வானதி தன்னோட போன்ல இருந்து பண்ணா போனை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாண்டியன் அந்த கஸ்டமரோட போனை வாங்கி கால் பண்ணி பார்த்தா அந்த சைடு போனை அட்டென்ட் பண்ணி பாண்டியனோட வாய்ஸை கேட்டதும் உடனே வானதி போனை கட் பண்ணிடுறாங்க. பட் பாண்டியன் மறுபடியும் ட்ரை பண்ணியும் வானதி கட் பண்ணதுனால பாண்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்புறம் போனை கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு வானதி போனை எடுக்கவே மாட்டா, என்னோட நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, என்ன நினப்புல தான் இருக்கானே தெரியலன்னு சொல்லி கண்ணங்கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு வானதி கிட்டே நேர்ல போய் கேட்கறேன்னு கோபத்தோட பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் சோழன் ஒரு லாட்ஜுக்கு பக்கத்துல கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியில பார்த்தா பல்லவன் காயத்ரி கூட ஃப்ரீயா உட்காந்து பேசுறதுக்காக சோழன் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அதே லாட்ஜுக்குள்ள கூட்டிட்டு போக அப்ப சோழன் கடுப்பாகி பல்லவன்னு கத்தி ஓடி போய் சட்டையை பிடிச்சு ரோட்டுக்கு இழுத்துட்டு வந்து என்னடா பழக்கம் இதுன்னு சொல்லி பல்லவனோட கண்ணத்திலே நாலார விட்டு கூட்டிட்டு போற மாதிரி கற்பனையா ஒரு சீன் வந்துட்டு போகுது. இப்படி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்தினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சோழன் என்ன பண்றதுன்னே தெரியாம காருக்குள்ள உட்காந்து பதறிக்கிட்டு இருக்க. அப்ப அப்படியே கட் பண்ணி சேரன் வேலை செய்யற சைட்ல காட்ட அங்க சந்தா வந்து சேரனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க சேரனும் சந்தாக்கு விதவிதமான சாக்லேட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்தாக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்து சந்தாவும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு வர சேரனும் அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்க அதுக்கு சந்தா மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க கேட்டுக்கிட்டே இருக்கிறதா அம்மா சொல்றாங்கன்னு சொல்ல அவர் எப்படி இருப்பாரு என்னை விட அழகான்னு சேரன் கேட்க அதுக்கு சந்தா இல்ல நீங்க தான் ரொம்ப அழகுன்னு சொல்லி சேரனுக்கும் சந்தாக்கு இடையில லைட்டா கியூட் மூமெண்ட்ஸ் வந்துட்டு போகுது. அப்ப பல்லவன் காலேஜ்ல இருந்து கால் பண்ணி பல்லவன் காலேஜுக்கு ஒரு வாரமா வரதே இல்லைன்னு சொல்லி ஷாக் கொடுக்க இதுல சேரன் பதட்டமாகி பல்லவனுக்கு கால் பண்ணி பாக்குறாரு, ஆனா கால் போகல. அப்பதான் பல்லவன் எக்ஸாம்னு சொல்லி 2000 ரூபாய் வாங்கிட்டு போனது சேரனோட ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அந்த சைடு சோழன் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா போலீஸ் அங்க வந்து லாட்ஜில் போதைப்பொருள் இருக்கிறதா தகவல் வந்திருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ரூமா கதவை தட்டி திறந்து செக் பண்ண ரூமுக்குள்ள இருக்கிற பல்லவனும் காயத்ரியும் போன்ல இன்ட்ரெஸ்டிங்கா கேம் விளையாடிக்கிட்டு இருக்க. வெளியில சோழன் பதட்டமா நிக்கிறதோட சீரியலை முடிச்சிட்டாங்க. மேலும் அப்கமிங் எபிசோட்ல பல்லவன் மற்றும் காயத்ரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத மண்டே மார்னிங் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி ஐயனார் துணை சீரியலோட அப்டேட்ஸை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.